தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திரா படத்தின் கதாநாயகன் வசந்த் ரவி நம்ம இடையே இருக்க. நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்திரா, இந்த கதை எதுக்காக நீங்கள் தேர்வு பண்ணீங்க? என்ன மாதிரி கதாபாத்திரம் இந்த படத்தில்? த்ரில்லர் படம் பெரும்பாலும் தமிழ் சினிமா வந்து எப்போவுமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸும் சரி, தமிழ் சினிமாவும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் நிறையா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்டென்ஸ்டான ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு லவ் ஃபிலிமாக இருக்கட்டும் தரமணி, அண்ட் தென் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் ராக்கி, அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் ஃபிலிம்னு அஸ்வின்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கேன். த்ரில்லரில் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணணும்னு இருந்தது. அண்ட் அது வந்து லக்கிலி இந்த படத்தில் வந்து ஒரு பிளைண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். தோ ஐ பிளே அ காப் ரோல் இந்த ஃபிலிம், அது ஒரு பிளைண்ட் கேரக்டர் கூட. அண்ட் எப்போவுமே தமிழ் சினிமாவில் ஒரு த்ரில்லர் படங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது ராட்சசனாக இருக்கட்டும், இல்லை போர் தொழிலாக இருக்கட்டும். அண்ட் அந்த வரிசையில் இந்திரா கண்டிப்பாக இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா படம் அந்த அளவுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த வருஷத்தில் நான் எல்லா இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸாக இந்திரா இருக்கும். அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு மிரட்டலாக இருந்தது. அதில் ஒரு சீனில் நீங்கள் பார்வையற்றாக நடிக்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கட்டிங்க? ஒரு பார்வையற்றாக நடிக்கும் போது நிஜத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு பார்த்து ட்ரைனிங் அவங்கள அப்சர்வ் பண்ணிங்களா? ஏன்னா அதாவது ஒரு சாதாரண விஷயமா கிடையாது. ஒரு வாய் பேசாமவும் காது கேட்காதவங்க நடிக்கிறது, பார்வையற்றாக நடிக்கிறது ஒரு சவாலான விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு அது மெனக்கட்டி? மெனக்கடல் எப்போவுமே ஒரு கேரக்டர் பண்ணும்போது இருந்து தான் இருந்தது. அது இது வரைக்கும் நான் ஒரு படங்கள் பண்ணும்போது அதுக்கான மெனக்கடல் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளைண்டாக பண்ணும்போது அதுக்கான ஹோம்ஒர்க் நிறையா பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா நானும் டைரக்டரும் வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் எடுக்க வேண்டாம். நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள் வேர்ல்ட் சினிமாவோ இல்லை தமிழ் சினிமாவோ பார்க்குற ரெஃபரன்ஸஸ் மற்ற ஆக்டர்ஸ் இருந்து எடுக்க வேண்டாம், நம்ம ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நானும் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் ரெஜின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் பண்ணோம். அண்ட் அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு பேசிக் என்ன சொல்கிறது, ஒரு பிளைண்டாக ப்ளே பண்ணுறதுக்கு என்ன ஸ்கெலட்டன் தேவையோ அதை வச்சு டிரைவ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கோம். எட் இந்த கேரக்டருக்கும் டைரக்டரோட விஷனுக்கும் எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கான மெனக்கடல் ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பேச முடியல, ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேச முடியும். பட் நிறையா அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸஸும் இருந்தது. ஸோ ஒரு பிளைண்டாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதுக்கான சேலஞ்சஸ் இருந்தது. அண்ட் லக்கிலி விக்கி மாஸ்டர், ஸ்டன் கோரியோகிராஃபர் இந்த படத்தில் விக்கி மாஸ்டர் வந்து ரொம்பவே அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருந்தது. அண்ட் படம் August 22 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம் வந்திருக்கே முடியாது. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த படம் நான் பார்க்கும் போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அது ஆடியன்ஸ்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். சார், ஜெயிலர் படத்தில் சுனில் வந்து ஒரு காமெடி ரோலில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணும்போது ஒரு மிரட்டலான ஒரு வில்லன் ஷேடு இருக்குது. அதில் சுனில் பார்க்குறக்கும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஆஸ் அ ஆக்டராக அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? சுனில் சார் வந்து மோர் தென் 300 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து ஹீரோவாக போய் அதுக்கப்புறம் திருப்பி கேரக்டர் ரோல் வந்து அப்புறம் வில்லன் வந்து புஷ்பாவில் தான் ஃபைனலாக பண்ணார். எனக்கு என்னென்னா, இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும்போது சபரீஷ் கிட்ட நிறையா டிஸ்கஷன் பேக் அண்ட் ஃபோர்த் இருந்தது. நிறையா ஆக்டர்ஸ் போகலாமா, இந்த ஆக்டர் போகலாமா, அந்த ஆக்டர் போகலாமா இருந்தது. பட் ஒரு பாயிண்டில் சுனில் சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் 2 பேரும் அரைவ் பண்ணும்போது எனக்கு அப்போ ஜெயிலரில் அவருக்கு கனெக்ட் கிடச்சிது. அப்போ அந்த கான்டாக்ட் அப்படியே அவர்கிட்ட நம்பர் வாங்கி அப்படியே சபரீஷ்க்கு பாஸ் பண்ணும்போது இமீடியட்டாக சபரீஷ் போய் கதை சொன்னோடனே சுனில் சார் சொன்னது தான், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் லைஃப்பில் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பண்ணதும் இல்லை. எனக்கு இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படமாகவும் ஸ்கிரிப்டாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 100% நான் உள்ளே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வந்தார். இன்றைக்கி வந்து அவர் படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாக அவர் பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதாவது கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ, என்ன பல்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியலாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போ நான் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவர் வந்து ராஜமௌலி சார்கிட்ட இந்த லைனை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இந்திரான்னு ஒரு படம் பண்ணுறேன் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த லைனை கேட்டோன்னே அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிருக்காருன்னு என்கிட்ட சொன்னார். ராஜமௌலி சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு இந்த படத்தை பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காரு. ஏன்னா லைனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வித் ஆல் காட்ஸ் கிரேஸ் அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சுனில் சார். ஆக்ட்ரஸ் மெக்ரின் வந்து நிறைய படங்கள் மற்ற லாங்குவேஜில் நடித்தாலும் தமிழில் வந்து அவங்களுக்கு ஒரு கேப் அடிச்சு ஆஃப்டர் 5 இயர்ஸ் இது அவங்களுக்கு ஒரு கம்பேக் கூடனே சொல்லலாம். ஸோ அவங்களோட ரோல் எப்படி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்?
மெரின் வந்து தெலுங்குல ஒரு 20-25 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. தமிழில் பட்டாசு தான் கடைசியாக பண்ணாங்க. நான் எப்போவுமே மெரின் வந்து இந்த படம் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து டைரக்டர் மெரின் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லும் போது எனக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தது. மெரின் வந்து இந்த மாதிரி ரோல் இன்டென்ஸ்டாக பண்ணதில்லையே, பண்ணிடுவாங்களா இல்லை இப்படி அப்படின்னு கேட்கும்போது பண்ண வச்சிடலாம் ப்ரோ அப்படின்னாரு. அண்ட் இன்னைக்கு கையல்னு ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். என்னோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, என்னோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இவ்வளோ ரொம்ப இன்டென்ஸான ரோல்ஸ் பண்ணும்போது நான் மெரின்ட்டு சொன்னது ஒன்று தான், நீங்கள் அதிகமாக தமிழ் படம் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக இந்திராக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறையா தமிழ் படங்கள் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு படத்தில். அண்ட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். சார் ஃபைனல் கொஸ்டின், ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து 50 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லாரும் அதுக்கான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் அ கோ ஆக்டராக நீங்கள் ஜெயிலருக்கு அவர் பையனாக நடிச்சிருக்கீங்க, அவர் கூட பகிர்ந்த அனுபவங்கள், இப்போ அவருக்கு என்ன வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்க? ரஜினி சார் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நான் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அவர்கிட்ட போய் நான் வந்து நிறையா கைடன்ஸ் கேட்டிருக்கேன் இந்த படம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு மென்டர், ஒரு ஃபாதர் ஃபிகர். எனக்கு சார் சொல்கிறத விட அவரை நான் அப்பாவை தான் நான் பார்க்குறேன் மனசில் இருந்து. அண்ட் 50 இயர்ஸாக தொடர்ந்து அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்திருக்காரு. அண்ட் அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், நாளைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவரை மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே பெருமை. அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிலர் வந்து என்னால் லைஃப் லாங் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் 14th ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 22 இந்திரா வருது. ஸோ எங்கள் 2 பேர்த்தோட படம் வந்து ஒரு 1 வீக் கேப்பில் ரிலீஸ் ஆகுறது எனக்கு ஒரு பெருமை. அண்ட் 50 இயர்ஸ் இல்லை, அவர் 75 இயர்ஸ் ஆனாலுமே அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அவர் இன்னும் தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணணும், நிறைய ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். அண்ட் I love you ரஜினி சார், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.